ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்பைசி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஏலக்காய், கொஞ்சம் குழல்பட்டை, 5 கிராம்பு, பிரிஞ்சி லீஃப் 1 அல்லது 2 போட்டுக்கோங்க. அப்புறமா மராத்தி முக்கு, அன்னாசி பூ, கல்பாசி, ஜாதிபத்ரி இதெல்லாம் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம 1/2 kg பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கிறோம் 20 மினிட்ஸு. 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு 5 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி இது நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுங்கள். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் நீங்கள் சிம்மில் வச்சு தான் பண்ணணும், அப்போ தான் அடி பிடிக்காது. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா 5 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா வதங்குறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி இதையும் நல்லா உள்ளே ஆட் பண்ணிடுங்க. இதில் எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா தம்மில் வச்சு வதக்குனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு எண்ணெய் கக்கிரும். அதுக்கப்புறமா 1/2 kg சிக்கன் நம்ம வச்சுருக்கிறோம்ல, வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு அதை இதில் ஆட் பண்ணிடுங்க. நான் இப்போ வீட்டு மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் வீட்டு மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், தனி வத்தல் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் வந்து நான் பிரியாணி மசாலா எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, நம்ம போட்டிருக்கிற ஸ்பைசஸ் தான். 2 டம்ளர் அரிசிங்கிறனால நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ ஒரு விசில் விட்டு இந்த சிக்கனை வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 20 மினிட்ஸ் ஊறின பாஸ்மதி அரிசி இதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு செக் பண்ணிடுங்க. உடனே மூடிடாதீங்க. தண்ணி வந்து இந்த அளவுக்கு கொதி வந்து வற்றினதுக்கப்புறம் மூடிட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா அழகான ஸ்பைசியான சிக்கன் பிரியாணி ரெடி. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லாவே உதிரி ஆயிரும். இதை நீங்கள் அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸில் மாற்றி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நம்ம சேனலில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.